இன்னைக்கு தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது என்கிற தலைப்பில் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். 6ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அழுத்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இங்கே ஏசப்பா இடரல்களை குறித்து பேசுகிறார். இடரல்னா இங்கிலீஷில் ஸ்டம்பிளிங் அப்படின்னு சொல்லுவது. ஒரு புதிய ஏற்பாட்டில் கூட பவுல் சொல்கிறார் இல்லையா, உன்னுடைய சகோதரனுக்கு முன்பு இடரலையும் தடைக்கல்லையும் போட மாட்டேன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இடரல்ங்கிறது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒருத்தருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அவங்களுடைய விசுவாசத்துக்கு உதவி செய்யணும். நம்மளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவற்றை நான் ஃபாலோ பண்ணுறது மாதிரி அவங்களும் என்னையை பார்த்து கற்றுக்கொள்ளணும். வெறுமனே நான் ஒரு ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியனாக இல்லை, என்னுடைய ரியல் லைஃபுமே இட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் பேசும்போது பயன்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள், நான் நடந்து கொள்ளுகிற நடக்கை எல்லாமே நான் கிறிஸ்துவை அறிந்தவன் என்பதை மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தணும். அப்படி இல்லாமல் என் வாழ்க்கையினால் அல்லது என்னுடைய பேச்சினால் நான் மற்றவர்களை என்ன செய்து விடுறது, அவங்களுடைய இடரலுக்கு அவங்களுடைய விசுவாசத்துக்கு நான் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக ஆயிடக்கூடாது. ஏசப்பா சொல்கிறாரு, அப்படிப்பட்டவனுக்கு கொடிய ஆக்கினை தீர்ப்பு வருங்கிறார். அவன் கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் தூக்கி போட்டால் கூட அது பெட்டருங்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, நான் விசுவாசத்தினால மற்றவங்களுக்கு ஒரு இடரலை ஆயிட்டேன்னா அந்த நிலையை காட்டிலும் இது பரவாயில்லன்னு சொல்கிறார். ஸோ அப்போது இது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதோடு இன்னொரு காரியத்தை நம்ம சமீபத்தில் தியானித்தோம். நம்ம கண்ணு சுத்தமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்குது சரீரம் முழுவதுக்கும், அது தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு அவயவங்களில் ஒன்று கெட்டு போனால் கூட பரவாயில்ல, நம்ம நித்திய அக்னிக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய அவயவங்களே நம்மளை பாவத்துக்குள்ளே தள்ளுதுன்னா நம்ம இருதயத்தில் எதையாவது அளவு பண்ணோம்னா என்ன செஞ்சிருது, நம்முடைய அவயவங்கள் மற்ற காரியங்களை இச்சித்து போயிடக்கூடாது, அதன் நிமித்தம் நமக்கு இடரல் வந்துடக்கூடாதுன்னு சொன்னார். சரி, அப்போது இன்றைக்கி இந்த காரியத்திலிருந்து நம்ம இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது. ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தான். இவன் மிகவும் கொடியவனாக இருந்தான். இவன் ஏசபேல் என்கிற ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணினா அவள் பாகாலை வழிபடக்கூடிய ஒரு சந்ததியிலிருந்து வந்தவள். அவள் இஸ்ரவேலை என்ன செய்கிறார், தவறாக வழி நடத்தி அவளுடைய விக்கிரகங்களை கொண்டு இஸ்ரவேலில் நிறுவி அவளுக்கு ஆகாபு முழுவதும் உடந்தையாக இருந்தான். அவள் சொல்லுவதை கேட்டு அவன் செஞ்சதுனால, கர்த்தருடைய சொல்லை அவன் கேளாமல் போனதுனால இஸ்ரவேல் முழுவதும் பாவம் செய்வதற்கு அவன் ஒரு காரணமாக இருந்தான். ஆனால் கர்த்தர் ஆகாபுக்கு பல முறை தீர்க்கதரிசி எலியாவை கொண்டு சொல்லி கொடுக்குறாரு. அவர் தான் கர்த்தர் என்பதை அவர் பல முறை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவன் மனம் திரும்ப மனதில்லாது இருந்தான். மீண்டும் மீண்டும் தன்னுடைய மாம்சத்துக்கு சித்தமானதே பிரியமானதே செய்து கொண்டிருந்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கையும் ஏசபேலும் கொடுமையாக நியாயம் தீர்க்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவனுடைய சந்ததிக்கு வந்தது பாருங்க ஒரு நியாய தீர்ப்பு. அதுதான் இன்றைய தியானம். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். சரி, இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போது கர்த்தர் எப்படி இதை நிறைவேற்றினார்? இப்போது நியாய தீர்ப்பு வருது. யாருக்கு? ஆகாபனுடைய சந்ததிக்கு. அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் யாரை கொண்டு நிறைவேற்றார்னு பார்த்தீங்கன்னா, யெகூ என்கிற வாலிபனை கொண்டு. இந்த யெகூவுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அந்த யெகூவை ஒரு அறை வீட்டில் வச்சு சந்திக்கிறார், ரூமில் வச்சு மீட் பண்ணி பேசுகிறார்.
அதுதான் இங்கே போட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 6லிருந்து 10 வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிற சம்பவம் பாருங்கள். அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். யார் அந்த அவன்? யெகூ. அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து, அதாவது வந்திருக்கிற தீர்க்கதரிசி யெகூவினுடைய தலையில் அந்த தைலத்தை வார்க்கிறான். வார்த்துட்டு என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். யேசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்க மன்னர்கள் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். ஒரு தீர்க்கதரிசி யெகூவை சந்தித்து இந்த மெசேஜை டெலிவரி பண்ணுறான். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? கர்த்தர் உன்னை கொண்டு, யெகூவே உன்னை தெரிந்து கொண்டாரு ராஜாவா, உன் தலையில் இந்த அபிஷேகத்தை பண்ணுறாரு. இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னைய வச்சு தான் ஆகாபினுடைய சந்ததியில் ஒருத்தரும் இல்லாதபடி, அவனுடைய சொந்த பிள்ளைகள், அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒன்றை கொண்டு கர்த்தர் செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த அபிஷேகம் உனக்கு வருது அப்படின்னு சொல்லி இவன் அவரை அபிஷேகம் செய்கிறார், இந்த தீர்க்கதரிசி. இந்த சம்பவம் எதனால் நடைபெற்றது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதற்கான காரணத்தையும் சொல்கிறாரு. என்ன செஞ்சான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இந்த ஆகாபு கொன்று போட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய காலத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பூரா கொன்று போட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? கொஞ்சம் தீர்க்கதரிசிகளை அவர் பத்திரமாக வைத்திருந்தார். எலியா உட்பட கொஞ்சம் பேர் பத்திரமாக காக்கப்பட்டாங்க. பட் அநேக தீர்க்கதரிசிகளின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதுக்கு கர்த்தர் கணக்கு கேட்கிறார். ஸோ நீங்கள் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு கணக்கு கேட்கப்படும் என்பதையும் இங்கே பார்க்கலாம். ஸோ ஆகாபுக்கும் யேசபேலுக்கும் வந்த கொடிய நியாய தீர்ப்பும் இங்கே இருக்குது. சரி, இதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த காரியத்தை குறித்து தேவன் ஆகாபோடும் பேசியிருக்கிறார். சரி, ஆகாபுக்கு இப்படி ஒரு கொடுமையான நியாய தீர்ப்பு வரப்போகுது, அப்போது அவனுக்கு இது சொல்லப்பட்டதா என்று சொல்லி பார்த்தால் ஆகாபுக்கும் கர்த்தர் இதை சொல்கிறார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 22 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம்னா, அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, அதாவது எலியா ஆகாபை போய் சந்தித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறதுக்காக போகிறாரு. அப்போது ஆகாபு எலியாவை பார்த்து கேட்குறான். என்ன கேட்குறான்? என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமமாக்குவேன் என்று சொன்னான். அதாவது பாருங்க, இதே தீர்க்க தரிசனம், யெகூவுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இதற்கு முன்பு எலியாவை கொண்டு சம்பந்தப்பட்ட ஆகாபுக்கும் சொல்லப்பட்டது. ஆக ஆகாபு அறியாமையில் பாவம் பண்ணலை, அவனுக்கு தெரியும் வரப்போகிற விளைவுகள் என்னவென்று. கர்த்தர் தெளிவாய் குறிப்பிடுகிறார், நான் உனக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லி. இப்போ பாருங்கள், ஆகாபு ஒவ்வொரு முறையும் அவன் தவறு செய்யும் போதெல்லாம் கர்த்தர் அவனிடத்தில் தீர்க்கதரிசியை அனுப்பி இப்படி செய்யாதே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு பொல்லாப்பானதை, கர்த்தருக்கு பிடிக்காததை செய்வதற்கு தன்னை விற்று போட்டான் அப்படின்னு சொல்கிறார். டு சோல்ட் ஹிம்செல்ஃப் டு டூ. இது என்னென்னா,
ஒரு கடின இருதயம். நான் இனிமேல் மனம் திரும்பவே மாட்டேன் என்கிற ஒரு கடின இருதயம். இது என்னென்னா, நம்ம மனசாட்சியை கடினப்படுத்தி கொண்டே போகும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்துவிடும். மனம் திரும்பவே முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விடுவோம். ஆகாபு அந்த நிலைமைக்கு தான் போய்விட்டான். ஏன்னா, நான் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆகாபு கிட்ட ஒரு மனம் திரும்புதல் வந்தது போல தெரியும். ஒரு இடத்துல அவன் கர்த்தருக்கு முன்பு தன்னை தாழ்த்துவான். கர்த்தர் கூட சொல்லுவார், பாத்தியா ஆகாபு தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி எலியாவை பார்த்து சொல்கிறாரு. அந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவன் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்வதற்கு தன்னை விற்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் என்ன கொடுமைன்னா, அவன் மாத்திரம் அந்த ஆக்கினைக்குள்ளே போகலை, அவனுடைய சந்ததிக்கும் இப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் அவனை வச்சிருந்தது என்ன பொறுப்பில் ராஜாவாக வைத்திருந்தார். அவனை சுற்றி இருந்த ஜனங்கள் இடரலுக்கு அவன் காரணமாகி போனான். இன்னொருத்தனும் இதே மாதிரி தப்பு பண்ணுறான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். இப்போ ஜெரொபோம் அப்படிங்கிற இவன் சாலமனுக்கு ஊழியக்காரனாக இருந்தவன். சாலமன் தப்பு பண்ணப்போ ராஜாவா அவனை அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர். அபிஷேகம் பண்ணி, நீ போய் என்ன செய்ய, 10 கோத்திரத்தை உன் கையில் கொடுக்குறேன், நீ ஒழுங்காக ஆட்சி நடத்து, கர்த்தருக்கு பயந்தவனா நீ நட, என்னுடைய ஜனங்களை நீ வழி தவற பண்ணிடாத என்று சொல்லி ரொம்ப அக்கறையோட ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சுயநலத்தினால தனக்கு தன்னை ராஜா பதவியை காத்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி ஜனங்க சாலமனுடைய பையன் பக்கத்தில் சாஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், 2 காளை கன்றுக்குட்டிகளை பண்ணி விசுவாசத்துக்கு இடரலாயிட்டான். அவனுக்கும் இதே மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. ஆகாபு அதை பார்த்தும் திருந்தலை. சரி, இதுக்கு பிறகு நம்ம 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் வசனங்கள். இன்றைக்கி நமக்கு அதிக நேரம் இல்லை, பட் எவ்வளோ வாசிக்க முடியுமோ நம்ம தியானிக்கலாம். அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்மரி, எப்படி இந்த நியாய தீர்ப்பு வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாபுக்கு இருந்தது 70 பசங்க. இந்த 70 பசங்களையும் யார் பராமரித்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இந்த ஆகாபினுடைய வேலைக்காரர்கள். ஏன்னா ஆகாபு காலம் நிறைவேறிவிட்டது. அவன் மரித்து போனான். கர்த்தர் சொன்னது போல் நியாய தீர்ப்பு அவனுக்கு வந்துருச்சு. ஏசபெலும் மரித்துட்டான். இப்போது அவனுடைய வேலைக்காரங்க தான் அவனுடைய 70 பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போது யெகூ என்ன செய்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே தீவிரமாய் கர்த்தர் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினான். உடனடியாக அவன் ஒரு கடிதத்தை அனுப்புகிறான் இவங்களுக்கு, அவனை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற அவனுடைய வேலைக்காரங்களுக்கு, உங்களுக்கு நீங்கள் உங்களில் பலசாலி யாரோ என்னை எதிர்த்து சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்கெல்லாம் சொல்லி பயந்து போய் அவனுக்கு ரிப்ளை அனுப்புகிறாங்க, ஐயோ 2 ராஜாக்கள் உங்கள் முன்னாடி நிற்க முடியாமல் ஓடிட்டாங்க யெகூ, நாங்கள் உங்களை எதிர்த்து நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அனுப்புகிறாங்க. அடுத்து ஒரு லெட்ரு அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான்னா, எனக்கு நீங்கள் பயப்படுறதா இருந்தால் நான் சொல்கிறத செய்யுங்க, நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுற அந்த 70 பசங்க இருக்காங்க இல்லையா, ஆகாபனுடைய பசங்க, அவ்வளோ பேருடைய தலையையும் வெட்டி எனக்கு ஒரு கூடையில் வைத்து அனுப்பி விடுங்க, ஜெஸ்ரேல் என்கிற இடத்துக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டான். அதை கேட்டு அவங்க அதே மாதிரி அந்த 70 பசங்களையும் கொன்று அவர்கள் தலைகளை அந்த பையில் வைத்து அனுப்பி விடுகிறாங்க. அது ஜெஸ்ரேலுக்கு கொண்டு வரப்படுது. அங்கே அவைகள் அடுக்கி வைக்கப்படுகிறது. ஸோ ஆகாபினுடைய சந்ததி வேறறுக்கப்பட்டது. அதோடு நிற்கலை. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய உறவினர்கள், those who are aligned with ஆகாப், அவனுடைய தீர்க்கதரிசிகள், எசபேல் உடைய அந்த விக்கிரக ஆராதனையோடு சேர்ந்து வந்த தீர்க்கதரிசிகளாகிய அவனுடைய பாகாளி தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பேரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இவனை வைத்து கருவறுக்கிறார். யெகூவை கொண்டு இந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் முழுவதுமாய் நிறைவேற்றி முடிக்கிறாரு. ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சில வசனங்களை மட்டும் நீங்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10 1ஆம் வசனம், ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியினால் யெகூ சமாரியாவில் இருக்கிற யெஸ்ரயேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கும் ஆகாபினுடைய பிள்ளைகளை வளர்க்கலிடத்திற்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணங்களும்
ஆயுதமும் உங்களுக்கு உண்டு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் எழுதி அனுப்புகிறான். இப்போ அந்த கடிதத்தை கேட்டு அவங்க அனுப்புகிற ரெஸ்பான்ஸ் பாருங்கள், 4ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். அப்புறம் என்ன நடக்குது? அவன் கடிதத்தில் எழுதி அனுப்புகிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், 6ஆம் வசனத்தில். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்திலே இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பார்த்தீங்களா? இது வாசிக்கும்போது ரொம்ப ஒரு கிராஃபிக்கலாக பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வயலண்ட்டான ஒரு காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறதும் இல்லை, தியானிக்கிறதும் இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, பண்ணக்கூடிய பாவம், மாம்சத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு என்ன உண்டாகும்? நியாய தீர்ப்பு உண்டாகும் என்பதை கர்த்தருடைய வசனம் தெளிவாக எச்சரிப்பு செய்யுது. ஆக நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உபதேசம் மற்றவருடைய விசுவாசத்துக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம தியானிக்கும்போது அதனுடைய தீவிரம், அதனால் அதை அப்படி செய்கிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயோன்னா என்ன அர்த்தம்? மிகுந்த ஆபத்து வரும் என்று கர்த்தர் எச்சரிப்பு செய்கிறார். அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, உதாசீனம் பண்ணிவிடக்கூடாது. ஏதோ ஐயோன்னா ஏதோ அப்படின்ற மாதிரி இல்லை. அதுக்கு ஒரு பெரிய விளைவு இருக்குது. நம்முடைய சந்ததிக்கும் அது ஒரு கேட்டை கொண்டு வந்து விடும். ஏன்னா இன்றைக்கி ஜெனரேஷனல் கர்சஸ், ஜெனரேஷன்ஸ்க்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்து பலவிதமான புரிந்து கொள்ளுதல் இருக்குது. நிறைய பேர் கிறிஸ்தவர்களுக்கு ஜெனரேஷனல் கர்சஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு இடத்துல சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போது நீதியுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தர் அவனவனுடைய கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்கிற இந்த புரிந்து கொள்ளுதலும் நமக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்து விடுவோம்? ஓகே, இதெல்லாம் எதேச்சியாக நடந்துச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ யெகூ ஒரு டைமில் ராஜாவாகிறாரு. உலகத்தாருடைய பார்வைக்கு இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏதோ ஒருத்தன் திடீர்னு ஃப்ளூக்கில் ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த 70 பசங்க நல்ல செல்வ செழிப்போடு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஆகாபு நல்லா அக்கிரமம் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்கன்னு தானே யோசித்திருப்பாங்க. திடீர்னு ஒரே சந்தர்ப்பத்தில் 70 பசங்களும் அதமணி போடப்படுகிறாங்க. இந்த சம்பவம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையின்படி சம்பவித்தது என்பதே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் உலகத்தாருக்கு அது தெரியாது. அவங்க ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, இவங்க ஏதோ பண்ணிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நியாய தீர்ப்பினால் வந்த காரியம் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதோட இந்த தியானத்தை நம்ம முடிப்போம். இன்றைக்கி தியானித்த இந்த வார்த்தைகளிலிருந்து உங்களுடைய தாட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.